வாசிப்போம். எபிரேயர் 11:33-34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாசம் ஒரு மாபெரும் வல்லமை அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து எப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசம் செய்திட முடியும் என்கிறத நாம் தியானிக்கிறோம். அதற்கு ஆதாரமாக அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசம்னா என்ன, விசுவாசம் அது எப்படி வேலை செய்யுது, அந்த எபிரேயர் 11 சொல்கிறப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆரம்பித்து விசுவாசம் ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, சிருஷ்டிப்ப விசுவாச கண்களால் நாம் எப்படி பார்க்குறோம், வானம் பூமி இவைகளெல்லாம் கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோமே ஆதியாகமத்தில். அப்போ இதெல்லாம் விசுவாசத்தினால நாம் நம்புகிறோம் அப்படின்றத வெளிப்படுத்துகிறோம். வானம் பூமி தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுது சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறப்ப. அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் சிருஷ்டிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது போல அறிவியல் இருக்கிற காரியங்களெல்லாம் எடுத்து காட்டி பிப்ளிக்கல் நரேட்டிவுக்கும் கிரியேஷன் ஸ்டோரி, கிரியேஷன் நரேட்டிவ் வேதாகமத்தில் இருக்கிற இந்த சிருஷ்டிப்பின் இந்த சரித்திரத்திற்கும் இந்த வரலாற்றுக்கும் இந்த எழுத்துக்களுக்கும் அறிவியல் சொல்லுகிற கருத்துக்களையும் வைத்து முரண்படுத்தி பார்க்குறாங்க. இது சிருஷ்டிப்பு சொல்லப்படுகிற வேதாகமத்தின் காரியத்தை விட சயின்ஸ் ரொம்ப பலாயிரக்கணக்குக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கும், உலகம் வந்திருக்க முடியுன்றதெல்லாம் சயின்ஸ் வேறு மாதிரி சொல்லுது. சயின்ஸுக்கு ப்ரூஃப் இருக்குது, சயின்ஸுக்கு எவிடன்ஸ் இருக்குது, அதுக்கு லாஜிக் இருக்குது, சயின்ஸுக்கு ரீசனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால சயின்ஸ் சொல்கிறது சரியாக இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு பெருசாக தரவுகள் இல்லாத மாதிரி இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு தரவுகள் இல்லாத மாதிரி இருக்குது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எப்படி நம்புறதுன்ற கேள்வி ஏற்படுது ஒரு சில நேரத்தில். அப்போ இந்த விசுவாசத்தை பற்றி இந்த புஸ்தகத்தை எழுதினவர் சொல்கிறார், இந்த புஸ்தகத்தின் ஆக்கியவர் சொல்கிறாரு, வானம் பூமி இவைகள்லாம் கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுன்றதை நம்புகிறோம், விசுவாசத்தினால அப்படி நம்புகிறோம். அப்போ பெரிய ப்ரூஃப் இல்லை, பார்த்தா தான் செய்ய முடியும், இல்லை பார்த்தா தான் நம்ப முடியும், இதெல்லாம் ஒரு ரீசனிங்லாம் இல்லை, லாஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆனால் தான் இதெல்லாத்தையும் நம்ப முடியுன்ற மாதிரி விசுவாசம் கிடையாதுன்றார். சயின்ஸுக்கு லாஜிக்கு, ரீசனிங், இன்னும் மற்ற காரியங்கள்லாம் சயின்ஸுக்கு இருக்குது, சயின்ஸு ப்ரூஃபை கேட்குது. ஆனால் இது அப்படி இல்லை. பைபிளுக்கு ஒரு பல காரியங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, நடந்த காரியங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. ஆனால் சிருஷ்டிப்பு கதையும் கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை தான் வார்த்தையினால தான் வானம் பூமியெலாம் வந்தது அப்படின்றத பெருசாக இன்றைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக இன்றைக்கு மக்களால் இதை கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிறப்ப விசுவாசத்தினால மனுஷன் அதை நம்புகிறான். அப்போ கேட்குறாங்க, இதெல்லாம் இப்போ பொய்யா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்கன்னா, இப்போ சயின்ஸுக்கு லாஜிக்கும் சயின்ஸுக்கு ரீசனிங்கும் சயின்ஸுக்கு ப்ரூஃபும் இருந்தால் நம்புது. வேதாகமத்தில் கூட பல காரியங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஆனால் சிருஷ்டிப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ரூஃப் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு நாளில் உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே, இப்படிலாம் இருந்த மாதிரி இல்லை. வேதாகமத்தின் அதனுடைய காலகட்டத்தை பொறுத்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அறிவியல் சொல்கிறபடி பார்த்தா இது ரொம்ப பெருசாக வருது. அப்போ ரெண்டுத்தையும் போட்டு மேட்ச் பண்ண முடியாதோ, இது எல்லாமே பொய் தானா, இது அப்போ விசுவாசத்தினால சும்மா நம்புகிறோமான்ற மாதிரி ஒரு பக்கம் ஆகிறது போல தெரியுது. அப்போ அப்படி இல்லை. எப்படி சொல்ல வராங்க, இது ஏதோ சும்மா விசுவாசத்தினால நம்ம நம்புகிறோன்றதை தாண்டி அறிவியலையும் வேதாகம காரியங்களையும் கொண்டு வந்து அதை பொருத்தி பார்க்குறாங்க. எப்படி நடந்திருக்க முடியும், சிருஷ்டிப்பு உண்டாக்கப்பட்டது விசுவாசத்தினால இப்படி உண்டாச்சுன்னு நம்புகிறோம், சிருஷ்டிப்பு விசுவாசத்தினால கடவுளுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுன்றதை நம்புகிறோம். ஆனால் சயின்ஸுக்கு கூட என்ன இல்லை பெருசாக, இப்படி தான் உருவாச்சு, இப்படி இந்த மாதிரி தான் பல்லாயிரக்கணக்குக்கு முன்னால் இப்படி இவால்வ் ஆகி வந்ததுன்றாங்க. பலாயிரம் வருஷங்கள் இதுக்கெல்லாம் ஆயிருக்கோன்றாங்களே தவிர இங்கேருந்து இப்படி தான் வந்ததுன்னு எக்ஸாக்டாக சொல்கிறது கூட அவங்களுக்கு கூட கூற்றுகள் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இதையும் வேதாகமத்தோடையே ஒத்து பார்க்குறப்ப என்ன சொல்ல வராங்க, கடவுள் உடைய நாட்கள் ஒரு நாள் 1000 நாளை போலவும்
கடவுளுடைய கணக்கு மனுஷனுடைய கணக்கை விட அப்பாற்பட்டதாக இருக்குது. மனுஷன் ஒரு மாதிரி இதை கணக்கு போட்டு வேதாகமத்தை எழுதி வைத்து வேதாகமத்தின் காரியங்களை மனுஷன் அதை எடுத்து வியாக்கியானம் பண்ணி கடவுளை மனுஷன் இப்படி தான் கடவுள் இருக்கிறாருன்றதை மனுஷன் சொல்ல முயற்சி பண்ணுறான். ஆனால் கடவுளை பற்றி சொல்லப்படாத அநேக காரியங்கள், கடவுளை பற்றி மனுஷன் இன்னும் புரிந்து கொள்ளாத காரியங்கள்லாம் இருக்குது. அதை சயின்ஸ் ஏதோ ஒன்று போய் பார்க்குது. சயின்ஸ் போய் பார்க்குறப்ப அதுக்கு எத்தனையோ வருஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்க முடியும். சிருஷ்டிப்பு பைபிளில் சொல்லியிருக்கிற ஒரு நாள் கூட எத்தனை நாளோ எத்தனை வருஷமோ எத்தனை நாட்களை அது குறிக்கிறதுன்றதை பெருசாக புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு கூட இருக்க முடியும். அப்போ கடவுள் இதுக்கெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். பைபிள் நரேட் பண்ணுற அந்த கிரியேஷன் நரேட்டிவ், பைபிள் சொல்கிற அந்த சிருஷ்டிப்பின் அந்த பின்னணி ஒரு குறிப்பிட்ட நமக்கு காரியத்தை நமக்கு சொல்லுதே தவிர இது அப்படியே தான் ஒரே நாளில் அப்படி நடந்திருக்க முடியும்ன்றதை தாண்டி நம்ம அதை அப்படி பேசுகிறப்ப கடவுளே நம்மளுடைய புரிதலுக்குள்ளே கொண்டு வந்து சுருக்கி வச்சிடுற மாதிரி ஆயிடுதுன்றாங்க. அப்போ இதை எப்படி பார்க்கணுன்றாங்க? விசுவாசத்தினால வானங்கள் பூமியெல்லாம் வானம் பூமியெல்லாம் கடவுளுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. ஆனால் எப்படி உண்டாக்கப்பட்டதுன்றத மனுஷன் இன்னும் பெருசா அவனால் கிரகிச்சு கூட பார்க்க முடியல, யோசிச்சு கூட பார்க்க முடியல. சிருஷ்டிப்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒட்டுமொத்த பூமியவே ஒரு சிலர் அவங்க வாழ்நாளில் பார்த்ததில்லை. இந்த ஒரு கிரகம், இதை தாண்டி எவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது. இதை தாண்டி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகிறான். இன்னும் இதெல்லாமே மனுஷனுடைய மூளைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அப்போ இதை எல்லாவற்றையும் உண்டாக்குனவர் வார்த்தையினால தான் உண்டாக்குனாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்ற அதை பைபிள் ஆணித்தரமாக சொல்லுது. கடவுளுடைய வார்த்தை தான் இதெல்லாம் செஞ்சுது. கடவுள் கட்டளையிடுறாரு, அது நடக்குது. அது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்றதை தாண்டி இந்த புஸ்தகத்தில் எழுந்தவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விசுவாசத்தினால கடவுள் வார்த்தையினால தான் உண்டாக்குனாரு அப்படின்றத, வான பூமியெல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இன்னும் இந்த பகுதி குறிப்பாக எபிரேயர், இந்த மக்கள், யூத மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? அன்றைக்கு இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனவங்க கிட்ட இயேசுவை நம்பி போகிறவங்களை திரும்ப வாங்கன்னு கூப்பிடுறாங்க யூத மார்க்கத்துக்கு. அப்போ அப்படி கூப்பிடுற சமயத்தில் இந்த புஸ்தகத்தின் ஆக்கியோன் இயேசு யாருன்றதை காண்பிக்க விரும்புகிறாரு. அப்படி காண்பிக்க வர்றவர் தான் 16வது அதிகாரம் வர்றப்ப விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு. விசுவாசம் எப்படிப்பட்டது, ஒவ்வொரு மனிதர்களும் விசுவாசத்தினால எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி காரியங்களை செய்தாங்க, இஸ்ரவேல் மக்கள் எப்படி விசுவாசத்தினால செங்கடலை கடந்தாங்க, எப்படி எரிகோவை கடந்தாங்க, எப்படி ஒவ்வொரு ராஜ்யத்தையும் ஜெயிச்சு கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரித்ததுக்கப்புறம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா தானியேல் இந்த சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள்னு சொல்லப்படுகிற இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். அப்போ விசுவாசத்தினால முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு இயேசுவை நம்புகிற நீங்களும் எப்படி விசுவாசிக்கணும், எப்படி இயேசுவை நம்பணும். இயேசு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல், இயேசு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளின் முழுமையானவராக திகழ்கிறாரு. அவங்கெல்லாம் நம்பி விசுவாசத்தில் தான் வந்தாங்க. நீங்களும் அந்த லைனப்பில் வந்து கடவுளை விசுவாசிங்கன்னு சொல்கிறது தான் அந்த பகுதி, கடவுளை தொடர்ந்து நம்புங்கன்னு சொல்கிறது தான் அந்த பகுதி. அப்போ கிரியேஷனில் ஆரம்பிக்குது, சிருஷ்டிப்பில் ஆரம்பிக்கிறாரு. இந்த புஸ்தகத்தை இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறப்ப சிருஷ்டிப்பில் ஆரம்பித்து இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமில் தொடங்கி இவங்க எல்லாருமே விசுவாசத்தினால தான் ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி இன்னும் பின்னால் வருகிற தானியேல் மாதிரி ஆட்கள் சிறையிருப்புக்கு போயிருக்கிறப்பையும் சிறையிருப்பில் திரும்ப வந்ததுக்கப்புறையும் விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அப்போ கடவுளை நம்புறது ரொம்ப முக்கியம். அது அப்படி சொல்லுது சயின்ஸு, அறிவியல் இப்படி சொல்லுது. அப்போ இதுக்கெல்லாம் இங்கே முரண் இருக்குமோ, நம்ம ஏதோ அர்த்தமில்லாததை நம்புகிறோமோ அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு அப்படி போயிடக்கூடாது. இது ஏதோ அர்த்தமில்லாததை நம்புகிறோம் போல, அர்த்தமில்லாததுக்கு பின்னால் போகிறோம் போல. அப்படிதான் அன்றைக்கு இருக்கிற யூதர்கள் இயேசுவை அர்த்தமில்லாதவர் போல காண்பிக்க விரும்புகிறாங்க. நமக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது, நமக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, மோசே ஆபிரகாம் மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் நமக்கு இருந்தாங்க, எவ்வளோ பெரிய ஆள் அவர். அந்த பாரம்பரியத்தில் வந்த நம்ம எதுக்கு இயேசு பின்னால் போகிறோன்றதான் கேள்வியே. அப்போ தான் அந்த புஸ்தகத்தில் தான் ஒன்று சொல்கிறாரு, இல்லை இயேசுவே பழைய ஏற்பாட்டு நிறைவேறுதல் தான்றாரு. அந்த மாதிரி தான் சிருஷ்டிப்பை பற்றி பார்க்குறப்ப கூட விசுவாசத்தில் அறிவியல் அப்படி சொல்லுது,
இத்தனை காலகட்டம் ஆயிருக்கும்னு சொல்லுது. இப்படி இப்படி பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அறிவியல் வாதாடுது, ப்ரூஃபை கேட்குது, அத்தாட்சி கேட்குது, சாட்சி கேட்குது. பைபிள்லேருந்து நீங்கள் என்ன சாட்சி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புகிறதை போல சூழ்நிலை இருந்தால் கூட விசுவாசம் பின்னால் இருந்து என்ன சொல்லுது? இது கடவுள் தான் அவருடைய வார்த்தையினால தான் உண்டாக்குனார். வானம் பூமி இவை எல்லாம் கடவுளுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத விசுவாசம் நம்ப வச்சு, விசுவாசத்தினால அதை நம்ம ஏற்றுக்கொண்டு கடவுளை இன்னும் பெரிய பிக்சர் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பகுதிகள்லாம் உதவி செய்யுது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பின் வரலாறு ஒரு பகுதி, ஒரு அதிகாரம் 30 வசனத்தில் 40 வசனத்தில் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வந்து நரேட் பண்ணுறாங்க. வாய்வழி பாரம்பரியமாக கடத்தப்பட்ட தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அது பின்னால் பைபிள் எழுதுறப்ப அந்த வரலாறு வாய்வழி பாரம்பரியத்தை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிருஷ்டிப்பு இதெல்லாம் மனுஷன் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக. ஆனால் இதை தாண்டி இதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடவுள் காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. சிருஷ்டிப்பு காரியம் நடந்திருக்குது. ஆனால் முக்கியம் என்ன? ஒரு கிறிஸ்தவனுக்கு, கடவுளை நம்புற ஒரு ஆளுக்கு முக்கியம் கடவுள் வார்த்தையினால தான் உண்டாக்குனாருன்றது தான் விசுவாசம். அது பார்த்தா தெரியல, அதுக்கு ப்ரூஃப் இல்லை, அதுக்கு லாஜிக்கும் ரீசனிங்கும் தேவையில்லை. ஒரு சில நேரத்தில் எப்படி லாஜிக்கும் ரீசனிங்கும் இல்லாமல் நீங்கள் நம்பிடுவீங்களா நீங்கள் எல்லாத்தையும்? அப்படியே விசுவாசத்தினால விசுவாசிக்கிற ஒரு ஆளுக்கு பெருசாக ப்ரூஃபும் தேவையில்லை, லாஜிக்கும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அவன் நேராக விசுவாசிப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு அப்படி ஆகும். ஏன்னா விசுவாசனோட டெஃபினிஷனே அப்படிதான். விசுவாச டெஃபினிஷன் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்புறேன், உறுதியாக நம்புகிறேன். நம்பப்படுகிறவையின் உறுதியாக என்ன பண்ணுறேன்? இதை நம்புகிறேன், அதனால் இது உறுதியாக இருக்குது. ஆனால் பார்த்தா தெரியல. காணப்படாதவைகளின் நிச்சயம் பார்த்தா இது இருக்கிற மாதிரியே தெரியல. இது உதாரணத்துக்கு நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயத்தை இது எப்படி பார்க்க முடியும்னா, ஒரு சபைக்கு வருகிற ஒரு கிறிஸ்தவ ஆளாக இருந்தா, ஒரு கிறிஸ்தவர் ஒரு சபைக்கு வராருன்னு வைங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி ரொம்ப தன்னை அப்படியே சுத்தம் பண்ணுறாரு, சரி பண்ணுறாரு, நம்பப்படுறாரு. எதை நம்புறாரு? ஆராதனை 9:30 மணிக்கோ 8:30 மணிக்கோ சொல்லியிருக்கிறாங்கன்னா அத்தனை மணிக்கு தொடங்குன்றதை நம்புறாரு. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இவருக்கு தெரியாது, கோயிலுக்கு இவர் வர்றதுக்கு முந்தின நாளே கோயிலை கூட்டியிருக்கிறாங்க, பெருக்கியிருக்கிறாங்க, பாயகையை போட்டிருக்காங்க, சேரை போட்டிருக்கிறாங்க, தொடச்சிருக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. ஆயத்த பணி எல்லாம் நடந்திருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பிரசங்கியார் கூட பிரசங்கத்தை தயார் பண்ணியிருக்கிறாரு. பாஸ்டர் எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இதெல்லாம் யாரும் பார்க்கல, விசுவாசி பார்க்கல. ஆனால் நம்புகிறாங்க. 8:30 மணிக்கு கிளம்பி வந்தால் 9:30 மணிக்கு வந்தால் ஆராதனை போயிட்டுருக்குன்றதை நம்புகிறாங்க. காணப்படாத அதை நம்பி தான் என்ன பண்ணுறாங்க? வீட்டிலேருந்து கிளம்பி வராங்க. அப்போ காணப்படாதவர்கள் நிச்சயம் என்ன? பின்னால் நடக்குதே வேலை. பிரசங்கியார் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணதாக இருக்கட்டும், கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணதாக இருக்கட்டும், பாய் போட்டதாக இருக்கட்டும், இதெல்லாமே காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்கல ஆள், வீட்டில் இருக்கிற கிறிஸ்தவர் கோயிலுக்கு வர்ற ஆள் இதெல்லாம் பார்க்கல. ஆனால் நம்புகிறாரு. எதை நம்புகிறாரு? எல்லாம் போனால் தயாராக இருக்கும். 10 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன வரைக்கும் வந்திருக்கும் ஆராதனையில்ன்றது வரைக்கும் தெரியும் இந்த கிறிஸ்தவாளுக்கு, கிறிஸ்தவருக்கு, கோயிலுக்கு போகிறவருக்கு. அந்த அளவுக்கு அப்படி அந்த நம்பிக்கையோட வர 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு. அதே மாதிரி அது நடந்துட்டு இருக்குது கோயிலில். அதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். நம்பிதான் கிளம்புறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் காணப்படாமல் இவருக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே வேலை நடந்துட்டு இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இங்கே நடக்குது. அந்த நிச்சயம் நிறைவேறுது. அதுதான் விசுவாசத்துக்கு உண்டான டெஃபினிஷனே அதுதான். அப்போ இங்கே நான் பார்க்கலங்க சிருஷ்டிப்பை பற்றி. எப்படி கடவுள் உண்டாக்குனாருன்னு நான் பார்க்கல, கடவுள் எப்படி செஞ்சாருன்னு நான் பார்க்கல, கடவுள் எப்படி இதெல்லாம் எல்லா படைப்பையும் சரியாக ஜோராக கொண்டு வந்து இந்த சிருஷ்டிப்பெலாம் எப்படி சரியாக வந்ததுன்றது எனக்கு தெரியல. எனக்கு அந்த உறுதி இல்லை, எனக்கு அந்த அத்தாட்சி இல்லை. அப்படின்றதுனால இப்படி கடவுள் இல்லை, கடவுள் இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் பார்க்கலன்னா அது இங்கே நடக்கலன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் பார்க்காததுனால வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே கோயிலை யாரும் பெருக்கலையா, கோயிலை யாரும் சுத்தம் பண்ணலையா, கோயிலை யாரும் செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சு ஆயத்தப்படுத்தலையா? பிரசங்கியார் நீங்கள் பார்க்கலன்றதுனால அவர் பிரசங்க ஆயத்தப்படுத்தாமல் விட்டாரா? பாஸ்டரு எல்லா வேலையும் தானா நடக்குது. நீங்கள் பார்க்கலன்றதுக்கு இங்கே இவங்களாம் என்ன பண்ணுவாங்க?
நீங்கள் பார்க்குறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்களா? இல்லை நீங்கள் வந்து பார்க்கலன்றனால எதையும் செய்யாமல் விட்டுருவாங்களா? அப்படி இல்லை. அந்த மாதிரி தான் சிருஷ்டிப்போம். யாரும் பெருசாக வந்து பார்க்கல, யாரும் வந்து அங்கே இருக்கிற காரியங்களை அட்ரஸ் பண்ணலை, சொல்லலை, அங்கே இருக்கிறது இவங்களுக்குலாம் தெரியலன்றதுனால இவங்க அங்கே கடவுளுடைய செயல் இல்லை, அவருடைய வார்த்தையினால நடக்கலைன்னு அர்த்தமாயிராது. நீங்கள் பார்க்கலன்றதுனால அது அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதனால தான் விசுவாசத்தினுடைய பணி என்ன? விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதான் அப்படிதான் விசுவாசிக்க சொல்கிறாங்க. அப்படிதான் அந்த பகுதியை தியானிக்க ஆரம்பித்தான். விசுவாசம் ஒரு மாபெரும் வல்லமை. மனுஷன் விசுவாசிக்கிறப்ப அவன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் நிகழுது. சாதாரணமானவனை கடவுள் எப்படி பயன்படுத்தினாரு, மோசே மாதிரி பெரிய ஆளாக்குறாரு, எப்படி இஸ்ரவேல் மக்களை நடத்திட்டு வர்றதெல்லாம் பார்த்தோம். பார்த்தா 33, 34 வசனம் வர்றப்ப இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க என்னென்னலாம் பண்ணாங்களாம்? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். 3 பகுதி பார்த்தாச்சு. இது 4வது பகுதி. இது 33, 34 வசனங்களில் 9 வாக்கியம் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. 3 முடிச்சிருக்கோம், 4க்குள்ளே போகிறோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சிங்கங்களின் வாய்களை இவங்க எப்போ அடைக்கிறாங்க? கடவுள் அடைக்கிறாங்க. இந்த தானியேல் என்ற ஒரு மிகப்பெரிய ஆள், ஒரு கடவுள் இந்த தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் சிங்கங்கள் இந்த தானியேல் என்றவர் ஒரு இவங்க எங்கே சிங்கங்களின் வாய்களை அடைக்கிறாங்க? தாவீது சிங்கத்தின் வாயெல்லாம் கிழிச்சாருன்னு பார்க்குறோம். ஆனால் குறிப்பாக தானியேல் சிங்க கெபியில் தூக்கி போடுறப்ப எருசலேம் இந்த பட்டணத்திலிருந்து இவங்க சிறையிருப்புக்காக கொண்டு போகப்படுகிற அந்த தடவை ஃபஸ்ட்டு ட்ரிப்பிலேயே குழுவிலேயே தானியேல் என்றவர் இருக்கிறார். யூதாவின் ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறப்ப யூதேயாவிலிருந்து இந்த பலர் நல்ல முக்கியமானவங்க, ஆளுமை உள்ளவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், இவர்கள் எடுத்துக்கொண்டு போகப்படுறாங்க. நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறப்ப இந்த தானியேலும் அதில் ஒரு ஆள். அப்போ இந்த தானியேல் 6வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா 2வது 3வது வசனத்தில் இந்த தானியேலுக்கு கடவுளுக்குள் இருக்கிற ஒரு கடவுள் இவன் கூட இருக்கிறாரு, ஒரு விசேஷித்த ஆவி இவனுக்குள்ள இருக்கிறதுன்றத ராஜா அறிந்து கொண்டு அவனை தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக்கணுன்றது ராஜாவோட எண்ணம். அதுக்கு முன்னாலேயே ராஜா பல என்கவுண்டர் நடந்துருச்சு. யாரோட? நேபுகாத்நேச்சார்ன்றவர் இஸ்ரவேல் இந்த யூதேயா தேசத்தில் இருக்கிற மக்களை கொண்டு வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாதிரி ஆளுங்களோட கூட ஒரு கடவுளோட கூட ஒரு என்கவுண்டர் அவங்க இருக்கிற சமயத்தில் பெரிய சிலையை செஞ்சு வச்சு அந்த சிலையை வணங்குன்றாங்க, இவங்க வணங்க மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு பின்னால் தரியுன்ற ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் இந்த தானியேலினுடைய இந்த சிங்க கெபியில் போடக்கூடிய ஒரு சூழல் நடக்குது. இந்த ராஜா கிட்ட நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த தானியேல் வளர்ந்துட்டாரு. அந்நிய தேசம், வேற ஒரு இடம். அந்த இடத்துல கடவுளுடைய ஆவி கர்த்தர் தானியேலோட கூட இருக்கிறாருன்றத இந்த ராஜா புரிந்து கொண்டு இந்த ராஜ்யம் முழுவதுக்கும் இவனை அதிகாரி ஆக்கலான்றதுக்கு ராஜா நினைக்கிறாரு. ராஜா இப்படி நினச்சி கொண்டிருக்கிறப்ப அங்கே இருக்கிற மந்திரிகளுக்கும் மற்ற இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு அது சுத்தமாக பொறுக்கலை, அது பிடிக்கவே இல்லை. இது அர்த்தமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க கருதுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இல்லை இந்த தானியேலை நம்ம விடக்கூடாது. அப்போ இந்த தானியேலை எப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்கறது, தானியேலை எப்படி ஒழிக்கிறது, இப்படின்ற அந்த பணியில் இறங்குறாங்க. இதில் 4 பேர் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஒன்று தானியேல் இருக்கிறாரு, 2வது ராஜா, 3வது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இருக்கிறாங்க, 4வது சிங்கம். இந்த 4 பேர் தான் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இதில் தானியேலுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை உண்டாகுது. தானியேலுக்கு நல்ல கடவுள் உயர்த்துறாரு, அந்நிய தேசத்தில் நல்ல உயர்வு வருது, நல்ல முன்னேற்றம் வருது. அந்த முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அங்கே இருக்கிற மக்கள்
அங்கே இருக்கிற பிரதானிகள், அங்கே இருக்கிற தேசாதிபதிகள், அவங்களுக்கு தானியேலினுடைய உயர்வு பிடிக்காம தானியேலை எப்படியாவது சிக்கி வைக்க வேணுன்றதை விரும்புகிறாங்க. அப்போ தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 தடவை எருசலேமை பார்த்து ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு எருசலேம் பக்கம் கவனத்தை திருப்பி இது அவனுடைய முழங்கால போட்டு டைரக்ஷனே எருசலேமை பார்த்துருக்கு. அப்படி ஜெபம் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கிறான். அப்போ இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, ஒரு சட்டம் ஏற்படுத்துகிறாங்க. என்ன சட்டம்? 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாட்ட போய் எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்க. தேசாதிபதி, பிரதானி, பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள். ஏன்னா ராஜா நினைக்கிறாரு, இந்த தானியேலை கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம், பெரிய ஆள் ஆக்குவோம், அவனுக்கு ராஜ்யத்தில் பங்கு கொடுப்போம், அவனை ஆளபடி வைப்போம், இந்த ராஜ்யம் முழுசையும் அவன்கிட்ட கொடுத்து அவனை ஒரு அதிகாரி ஆக்குவோம்னு நினைக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுத்தமாக அது பிடிக்கல. அதனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, ராஜா அப்படி நினைக்கிறாரு, ராஜாவுக்கே எதிராக போய் சொல்ல முடியாது. அதனால் ராஜாவாகிய உம்மை தவிர இவங்களுக்கு தானியேல் ஜெபம் பண்ணுற ஆளுன்னு தெரியும். அந்த தானியேல்ன்றவர் இஸ்ரவேலின் கடவுளை நம்புகிறாரு. ஏற்கனவே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உங்களுடைய நண்பர்கள் பெரிய சிலை நேபுகாத்நேச்சார் செஞ்சு வச்சப்ப அங்கே போய் வணங்காமல் நான் கர்த்தர் எங்களை காப்பாற்றுறாரு, இல்லைனா பரவாயில்லன்னு அந்த அக்னி ஜுவாலையில் போகிறது கூட பயப்படாத ஆளுங்க கடவுள் அங்கே கூட உலாவி அவர்களை காப்பாற்றிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேலின் தேவனை நம்புகிற ஒரு ஆளுங்க இவங்க நல்ல தினமும் ஜெபம் பண்ணுவாங்கிறது நல்லா தெரியுது. அப்போ இவன் பிளான் பண்ணுறாங்க, தானியேல் ஜெபம் பண்ண தான் போகிறாரு, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், போய் இந்த தாக்கீதை ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, ராஜாவை தவிர வேறு யாரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது, வேறு எந்த மனுஷனையும் எந்த கடவுளையும். இப்படிலாம் முறை இருந்தது அன்றைக்கு இருக்கிற ராஜாக்கள் காலங்களில். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ராஜாவை எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த ராஜா உங்களுக்கு ஆண்டவர், அவரை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணணுன்ற மாதிரிலாம் முறைகள் வைத்திருந்தாங்க ஒரு சில தேசங்களில். அதுக்கப்புறம் பல கடவுள்கள், பிரதான கடவுள்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் யார், ராஜாவும் ஒரு ஆண்டவர், ஒரு லார்டு. அப்போ ராஜா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக கேட்டே ஆகணும், அதுக்கு மீறிலாம் ஒன்றும் செயல்படவே முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சட்டமும் ஏற்படுத்தப்பட்டு விட்டுருச்சு. விட்டதுக்கப்புறம் தானியேல் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வராரு. தானியேல் போய் சட்டம்லாம் போட்டாச்சு, அதனால் எல்லாத்தையும் வைண்டப் பண்ணல. ஒன்று. ரெண்டாவது, தானியேல் இப்படி சட்டம்லாம் போட்டாச்சு, இந்த சட்டம் நம்மளை பாதிக்கும், அதனால் நம்ம போய் கண்டனம் தெரிவிப்போம், இல்லைன்னா இதுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுவோம், இல்லைன்னா நான் அப்படி தான் செய்வேன், நான் உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிறேன், எனக்கும் அந்த கடவுளோட வல்லமை என்னன்றது எனக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது, அதனால் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்னு, நான் ஜெபம் பண்ணால் இங்கே எல்லாம் ஒன்றுங்களாம் ஆயிரும், இந்த மாதிரிலாம் பேசலை. தானியேலுடைய விசுவாசம் இந்த பகுதியில் வெளிப்படுது. நம்ம ஊரில் மக்கள்லாம் சொல்கிற மாதிரி நான் இப்படி பண்ணிடுறேன் பாருங்க, அப்படி பண்ணிடுறேன் பாருங்க, அப்படிலாம் பேசலை. நான் உண்மையான கடவுளை ஆராதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், நான் அப்படி ஆராதிக்கலை, இப்படிப்பட்ட இதை கடவுளை ஆராதிக்கலை, இப்படிலாம் நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் பேசுகிறாங்களே, அந்த மாதிரி பேசலை. ஆனால் எப்பவும் என்ன பண்ணுவாரோ அதையே செய்யக்கூடியவனாக தானியேல் இருக்கிறார். ஆனால் இந்த தானியேலை இவங்க சிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் போட்டு சிக்க வச்சு இந்த தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலையும் கொண்டு போய் போட்டாங்க. பகுதியை வாசித்து பாருங்க. 13-14வது வசனத்தில் ராஜா இதை கேள்விப்பட்டு ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. சங்கடமாயி ராஜா தேடி வராரு. 13-14 பாருங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேல் தன் மனதை வைத்து
அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ராஜாக்கே ரொம்ப வருத்தமாகி போச்சு. தானியேல் ஒரு நல்ல ஆள், ஆனால் இப்படி எக்குத்தப்பாக மாட்டிக்கிட்டானே, நம்மளே இப்படி பண்ணிட்டோம், அதனால் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்பொழுதுக்கு அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதையும் கட்டளையும் மாற்றக்கூடாது என்பது மோதியருக்கும் பெருசியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். என்ன சொல்கிறாங்க? மோதியர் பெருசியர், இந்த மக்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிற நீர், இங்கே என்ன பழக்கம்? ஒரு தாக்கீது போட்டாச்சு, கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணியாச்சுன்னா அதை மாற்ற முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும். இப்போ இந்த ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ராஜாவினுடைய சூழ்நிலை மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இந்த ராஜா தானியேல்கிட்ட போய் பின்னால் அப்ரோச் பண்ணுறாரு. இந்த இஸ்ரவேலின் தேவனை உன்னை காப்பாற்றினாரான்னு. இதெல்லாம் எதை காட்டுது? ராஜா தானியேல் மேலே கன்சர்ன் உள்ளவனாக இருந்தான்றதை காட்டுது. தானியேலை நேசிக்கிறான்றதை காட்டுது. தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. ராஜாவுக்கு அனுகூலமான ஒரு ஆளாக தானியேல் இருந்தான்றதை காட்டுது. அதனால் இப்படிலாம் இருக்கிறதுனால தானியேல் தன்னுடைய சுய வழியில் போய் என்ன பண்ணல, இப்படி ஒரு சூழல் வருது, இந்த சூழல்லேருந்து வெளியே வர்றதுக்கு இதை எப்படியாவது பயன்படுத்துவோன்னு நினைக்கல. தானியேலுடைய விசுவாசம் முத பகுதி. சட்டம்லாம் போட்டதுக்கப்புறம் கூட போய் ஜெபம் பண்ணுறாரு. கடவுள் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இப்படி சட்டம்லாம் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட கடவுள் வேலை செய்கிறதுக்கு தானியேல் இடம் கொடுக்குறவனா இருக்கிறாரு. கடவுள் ஒர்க் பண்ணுறதுக்கு, கடவுள் வாழ்க்கையில் இடைப்படுறதுக்கு. ராஜா இப்படி தானியேலை கூட்டிகிட்டு போய் சிங்கக்கபியில் போட்டாங்கன்னு சொன்னோன்னே ராஜாவுக்கே சஞ்சலமாக இருக்கு. தானியேல் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், நேராக போய், ஓ என்ன ராஜா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ராஜா கிட்ட பேசிடலாம் ஒன்று. இல்லை ராஜா கிட்ட பேசலைன்னா கூட ராஜா நமக்கு ஃபேவராக இருக்கிறாருன்றது தெரிஞ்சு அதை எப்படியாவது லாபகமாக பயன்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ராஜாவுக்கு சொல்லி விட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். அப்போமே இந்த தேசாதிபதிகளையும் இந்த ஆளுங்களையும் பிரதானிகளையும் தலைவர்களையும் ஒழிச்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல தானியேல். தானியேல் இவனுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி ராஜா அனுகூலமாக இருக்கிறார் என்கிறத கூட அவன் பயன்படுத்தலை. தன்னுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக அதை ஆக்கலை. ராஜா நமக்கு ஃபேவராக இருக்கிறாரு, நமக்காக ராஜா பேசுவார். ராஜா சாயங்காலம் வரைக்கும் தானியேலை காப்பாற்றுற வேலையில் இருக்கிறாராம். சாயங்காலம் வரைக்கும் இந்த தானியேலை எப்படியாவது காப்பாற்றணும். இதற்கெல்லாம் கேள்விப்பட்டு பிரதானிகளும் தலைவர்களும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை 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 இங்கே சட்டம் என்னன்னு தெரியாதா உமக்கு அப்படின்னு ராஜாவை பார்த்து கேட்குற அளவுக்கு ராஜா இறங்கி தானியேலுக்காக அவனை காப்பாற்றுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கிறத தானியேல் சென்ஸ் பண்ணாமலாம் இருந்திருப்பாரு? தானியேலுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தானியேல் அப்படி தன்னுடைய சுய மூளையை பயன்படுத்தி இறங்கவே இல்லை. காரணம், கடவுள் இந்த தானியேலை காப்பாற்றுவார். நம்ம வாழ்க்கையில் கடவுள் வேலை செய்யட்டும்ன்றத தானியேல் காண்பிக்கக்கூடியவனாக, அதற்கு இடம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். தானியேலுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ராஜா நமக்கு அனுகூலமாக இருக்கிறாரு, காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அதை பெருசாக ஒன்றும் நினைக்காம கடவுள் என் வாழ்க்கையில் வேலை செய்யட்டும், கடவுள் என் வாழ்க்கையில இருந்து நல்லதை செய்யட்டும், கடவுள் என்னை எப்படி தப்பு வைக்கிறாருன்றது அது என்னுடைய யோசனையும் சிந்தனையை விட பெருசாக இருக்கும்ன்றதை கருதி தானியேல் கடவுள் வேலை செய்யறதற்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் அல்டிமேட்டு. தானியேலுடைய விசுவாசத்துல சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தான். கடவுள் அந்த சிங்கத்தின் வாயை அடைக்கிறதுக்கும் கடவுள் வேலை செய்யறதுக்கும் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறாரு. தன்னுடைய பலத்தை வச்சு, தன்னுடைய சிந்தனையை வச்சு, தன்னுடைய யோசனையை வச்சு. ராஜாவே தான் நமக்கு ஆதரவா இருக்காரு. இங்க பிரதானிகள் தானே பிரச்சனை. இந்த பிரதானிகள் எல்லாம் நம்ம ஒண்ணுத்துக்கெல்லாம் ஆக்கிடுவோம், ராஜாவை கைக்குள்ள வச்சு நம்ம இறங்கி அரசியல் பண்ணுவோம்னு இறங்கல தானியேல். ஒரு சில நேரத்தில் ஆளுங்க இறங்கிடுறாங்களே, 2 பேரும் சாதகமாக இருந்தாங்க, 2 பேரும் எதிராக இருக்கிறாங்கன்னா சாதகமாக இருக்கிறவங்கள வச்சு எதிராக இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆப்ரேட் பண்ண வேண்டியது. ஏதாவது ஒன்று இங்கே சொல்லி அங்கே சொல்லி அவங்கள அப்படி முட்டி விட்டு, இவங்களாம் செஸ் விளையாடுறாங்கன்னு நினப்பு, கேம் விளையாடுற மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு ஆளுங்களை வச்சு அப்படியே மனிப்புலேட் பண்ண வேண்டியது. அதை எதை சொல்லி எப்படியாவது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க. அதில் கை தேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட இருக்கிறாங்க.
ஆனால் முடிவை போய் பார்க்குறப்ப இவங்க மூலமாக கடவுள் மகிமைப்பட்டாரான்னா தெரியாது. இவங்க வாழ்க்கையை அப்புறம் கடைசியாக பெரிய ராஜதந்திரின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வாழ்க்கை கடைசியில் உட்காந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆயிரும். ஐயோ, பெரிய ராஜதந்திரின்னு நினச்சோமே, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, ஏமாறக்கூடாத ஆள்கிட்ட இப்படி ஏமாந்து வாழ்க்கையை இப்படி ஆச்சேன்னு உட்காந்து அப்புறம் துக்கப்படுற மாதிரி ஆயிடுது. அப்படிலாம் வரலாறு இருக்கு. ஆனால் தானியேல் அந்த மாதிரி எதுவும் கிராஸ் கட்டே எடுக்கலை. எல்லாம் நேரான பாதை தான், கடவுளையே சார்ந்து கொண்டிருக்கிற பாதை தான். இந்த பிரதானிகள் தானே மோசமானவங்க. இந்த பிரதானிகளை என்ன பண்ணுறேன் பாருண்ணா, மனசுக்குள்ளே அப்படி என்ன வந்த மாதிரி கூட தெரியல. கடவுளையே நம்புறாராம். கடவுள் அந்த வேலை செய்கிறதுக்கே ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்குற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். இன்னைக்கு இந்த மாதிரி சூழல் தான் ஒரு சில நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆளுங்க, நாட்டை ஆண்டவங்க, அதிகாரம் கையில் வச்சுருந்தவங்க, ராஜா மாதிரி ஆளுங்கள்லாம் சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணாங்க. கூட இருந்த அதிகாரிகள், பிரதானிகள், இங்கே தானியேலுக்கு அவங்களாம் எதிர். ஆனால் அவங்களும் என்ன பண்ணாங்க கிறிஸ்தவத்துக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டாண்டு. அப்படி ஒரு காலம் இருந்ததுன்றாங்க. அதுக்கப்புறம் வர்றப்ப கீழே அடிமட்டத்தில் இருக்கிற அந்த பிரதானிகள், இந்த மாதிரி தேசாதிபதிகள் மாதிரி, தலைவர்கள் மாதிரி ஆளுங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மேலே இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ராஜா மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணாத அப்படி ஒரு காலகட்டம்லாம் இருந்ததுன்றாங்க. அப்புறம் 2 பேருமே சப்போர்ட் பண்ணல. ராஜாவும் பண்ணல, கீழே இருக்கிறவங்களும் பண்ணல. அதே மாதிரி தானியேலை மாதிரி அப்படிப்பட்ட சூழல்கள் மேலே ராஜாவாக இருக்கிறவர், உயர்ந்திருக்கிறவர் சப்போர்ட் பண்ணுவார். பிரதானிகள் மாதிரி இருக்கிற அடுத்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற பியூரோக்ராட்ஸ்ன்றாங்களே, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத வேறு சித்தாந்தத்தோடு கூட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காலகட்டங்கள், அப்படிப்பட்ட அரசியல் சூழல்கள் நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கிறது. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு கிறிஸ்தவ ஆள் வாழ்கிறப்ப சூழல் எப்படி வேணா இருக்கலாம். ராஜா உயர்மட்டத்தில் இருக்கிற தலைவர் சப்போர்ட் பண்ணலாம், ராஜா மாதிரி இருக்கிறவர் சப்போர்ட் பண்ணலாம், கீழே இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாமல் போகலாம், பிரதானிகள் அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க. இல்லை 2 பேருமே சப்போர்ட் பண்ணலாம். உயர்ந்திருக்கிற இந்த ராஜாவும் அந்த தலைவரும் அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா 2 பேரும் சப்போர்ட் பண்ணாமலும் போகலாம். இல்லைன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி மேலே இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாமல் போகலாம். என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ ஆள், கடவுளை நம்புகிற ஒரு ஆள், கடவுளுக்கு மேலேயே பற்றுறுதி வச்சிருக்கிற ஒரு ஆள், அவர் இந்த தானியேலினுடைய மாடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. பாருங்க, ராஜான்றவர் தனக்கு ஃபேவராக இருக்கிறாரு, தன் பக்கம் இருக்கிறது போல இருக்கிறாரு. ஆனால் அதை கூட பெருசாக கருதலை தானியேல். அப்படி கருதாதப்ப கூட கடவுளுடைய செயலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ராஜாவையே தாண்டி கடவுள் சிங்கத்தின் வாயவே கட்டுறாராம். சிங்கத்தின் வாயவே கட்டி போட்டார். அப்படிலாம் நடக்கலைன்னா இதெல்லாம் கிறிஸ்தவங்க சொல்லலாம், அப்படிலாம் எங்கெங்க நடந்துடும். இதுதான் மீன்ஸ் கையில் இருக்கிறப்ப அதை பயன்படுத்த வேண்டாமா? கடவுள் அதுதானங்க ஞானத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. உண்மைதான், கடவுள் ஞானம் புத்தி இதெல்லாம் கொடுத்து தான் இருக்கிறாரு. அப்படி வேலைலாம் அதை வச்ச அதிகாரத்தையும் ஒரு சில நேரத்தில் கொடுத்து தான் இருக்கிறாரு. பயன்படுத்த வேண்டும் தான். ஆனால் எப்போ பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை ஆரம்பிக்கிறப்ப பண்ணலாம். எல்லாம் ஒட்டுமொத்தமாக சூழ்நிலையே மோசமாயிடுச்சு. தானியேலுடைய மாடலை பாருங்கள். தானியேல் வாழ்க்கையில் இதை கொண்டு போய் இப்போ சிங்க கெபியில் போகிற சூழல். கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு, ஜீவோலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி கதை இது. ஜீவோ வந்த மாதிரி கதை, அரசாணையே வந்த மாதிரி கதை இது தானியேலுடைய வாழ்க்கையில். அப்போ போய் தானியேல் ஒன்றும் போய் கலகம் பண்ணல, தேவையில்லாததெல்லாம் பேசலை. தானியேல் கடவுள் வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடியவனாக மாறிட்டான். கடவுள் அற்புதமாக வேலை செய்கிறாரு. அதுக்கு முன்னால் தானியேல் அதை இப்படி கையாண்டாரு. இவன் நல்ல ஆளாக வர்றதுக்கு அந்த சுற்றி இந்த சூழல்கள்லாம் இவனுக்கு எப்படி உதவி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒரு புறம். அப்போ தானியேலினுடைய பணி அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எங்கேயுமே இவன் தப்பான பாதையில் போகலை. இவன் இஷ்டத்துக்கு போய் என் திறமையை வச்சு ஜெயிச்சிருவேன்னு இவன் நினைக்கல பாருங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இங்கே போய் தானியேல் எந்த கலகமும் பண்ணலை, இல்லை எந்த போராட்டமும் பண்ணலை. அதனால் நீங்களும் எப்பவும் அப்படியே டல்லாக அமைதியாக எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் இருங்கன்னு சொல்ல வரல.
என்ன விஷயம் என்னன்னா, அப்படியெல்லாம் குரல் கொடுக்க முடிஞ்சும், அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட அதிகாரம் கொஞ்சம் கையில் இருக்குது, ஒரு சிலர் சாதகமாக இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட பலன் இருக்குன்றதை தெரிஞ்சும் அதன் மேலே சாராமல் கடவுளை சார்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறானே, கடவுள் மேலேயே நம்பிக்கை உடையவனாக இருக்கிறானே, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். கடவுளை நம்புறாரு, கடவுள் மேலே நம்பிக்கை உடையவராக இருக்கிறாரு, கடவுளையே சார்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி கடவுளுக்கு. அதனால தான் கடவுள் சிங்கத்தின் வாயை கொண்டு போய் மூடுறாரு. கவனிக்க வேண்டியது அதை. அதனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது. அது அப்படி இல்லை. எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணணும், எங்கே சத்தம் கொடுக்கணுமோ அங்கே சத்தம் கொடுக்கணும், எங்கே குரல் எழுப்பணுமோ அங்கே குரல் எழுப்பணும். அதுக்குன்னு தப்பான வகையில் போய் அரசியல் பண்ணுறது இல்லை, தப்பான வகையில் போய் மக்களை கையாளுறது இல்லை, தப்பான சிந்தனையோட கூட போய் மக்களை மேனிப்புலேட் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் இல்லை. இது ஏன் சாமர்த்தியத்தில் என்ன பண்ணிடுறேன் பாரு, அது இல்லை. இது எல்லாம் கையில் இருந்தால் கூட, ராஜாவே சொன்னால் கேட்பாருன்ற மாதிரி சூழல் இருந்தால் கூட அந்த ராஜா கிட்ட போய் நிற்கல, கடவுள் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறாரு, அந்த ராஜா கிட்ட போய் நிற்கிறாரு, அந்த ராஜா பார்த்துக்குவாருன்னு நிற்கிறாரு. பாதை ரொம்ப மோசமாக இருக்குது, சிங்கம் கெபிலே தூக்கி போட்டாச்சு, போட்டால் கூட சிங்கம் வந்து ஒன்றும் பண்ணலை. அப்படிதான் இந்த கடவுள் வேலை செய்கிறாரு. இந்த கடவுளுடைய பணி அந்த லெவலில் இருக்கு. ஆக இப்படி ஒரு கடவுளை நம்பும்படியாக அழைக்கிறோம். பேர்பட்ட கடவுள், இந்த கடவுளை நம்ப வேண்டும். சூழ்நிலை எவ்வளோ மோசமானதாக வேணா இருக்கலாம், சூழ்நிலை எவ்வளவு தனி வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, சூழ்நிலை எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நடுவில் கடவுள் பணி செய்கிறதுக்கு, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு உங்கள் இருதயம் திறந்திருக்கா, அதுதான் விஷயம். உங்கள் உள்ள ஆயத்தமாக இருக்கா, இல்லை உங்கள் பலத்தையே சார்ந்து இருக்குதா, அதுதான் பாயிண்ட்டு. எங்கெங்கெல்லாம் உங்கள் பலத்தை சார்ந்து இருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய பலத்தை சார்ந்து இருக்கிறீங்க. ஆக இன்றைக்கு பிரசங்கம் கடவுளுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பதே இன்றைய செய்தி. உங்களுக்கு என்ன கொஞ்சம் அதிகாரம் இருக்கலாம், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், வல்லமை இருக்கலாம், கொஞ்சம் ஆளுமை இருக்கலாம், இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே வைக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு கடவுள் மேலே நம்பிக்கையை வைங்க, கடவுளை சார்ந்து கொள்ளுங்க, கடவுள் மேலே உங்களுடைய முழு கவனத்தையும் திருப்புங்கள். அவர் சிங்கமாக இருந்தாலும் சரி, சிங்கத்தின் வாயவே கட்டுறாரு. பிரச்சனை சிங்கம் மாதிரி வந்து நின்னா கூட சிங்கத்தின் வாயவே கட்டுகிறார். அந்த சிங்கத்துக்கிட்டே போகக்கூடாதுன்னு இல்லை, போகாமல் இருக்கிறதுக்கு நான் என் சாமர்த்தியத்தை வச்சு என்ன பண்ணுறேன் பாரு, நான் எப்படிலாம் பேசுகிறேன் பாரு, நான் எப்படியெல்லாம் சத்தம் கொடுக்குறேன் பாரு, என் சாமர்த்தியத்தை பாருன்னு இறங்கலை தானியேல். எனக்கு இருக்கிற வல்லமையை கொஞ்சம் காட்டவா, அதிகாரத்தை காட்டவா, ராஜாவே என் பக்கம் இருக்கிறாருன்னு இறங்கலை. மாறா கடவுள், நான் நம்புகிற கடவுள், நான் ஆராதிக்கிற கடவுள், நான் விண்ணப்பத்தை வைக்கிற கடவுள், அவர் தப்பு வைப்பாருன்னு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையுடையவராக இருக்கிறார் தானியேல். அப்படி இருக்கும்படிதான் இன்றைக்கு இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருக்க தயாராக இருக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிறதற்கு நாம் தயாராக்கப்பட வேண்டும். ஆக நமது இருதயத்தையும் எண்ணத்தையும் யோசனையும் கடவுளுக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய பலத்தை சார்ந்து இல்லை நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தானியேலை மாதிரி விசுவாசத்தினால சிங்கத்தின் வாயவே கட்டுறதற்கு, கடவுள் கட்டுறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறது, நம்மளுடைய செயல்கள் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக, எண்ணங்களின் மூலமாக, சிந்தனைகளின் மூலமாக இடம் கொடுப்பதே மிகவும் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக இப்பேற்பட்ட எண்ணத்தினால் நமது உள்ளத்தை நிரப்புவோம். எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கிறீங்க? எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்குது எனக்கு, ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகாரமும் இருக்குது, பலனும் இருக்குது, ஆனால் நான் என் சாமர்த்தியத்தில் வச்சு அந்த மோசமான சூழ்நிலையை நான் ஜெயிப்பதற்கு நான் முன்னால் வரல, நான் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறதுக்கு ரெடின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படி சொல்கிறவங்க கடவுளை நோக்கி ஜெபிக்கலாம், உங்களுடைய உள்ளத்தை கொடுக்கலாம்,
ஒப்பு கொடுக்கலாம். அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இல்லாதவங்க கூட கேட்கலாம். கேட்டால் கூட நீங்கள் இன்றைக்கு நான் என்னுடைய சாமர்த்தியத்தை தாண்டி, என் அதிகாரத்தை தாண்டி நான் கடவுள்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்குறேன், அவர் என் வாழ்க்கையில் செயல்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நம்மை நாமே கடவுள் ஒப்பு கொடுப்போம். நல்ல கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான உமது வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கை பலனையும் சாமர்த்தியத்தையும் நம்பாமல் நீர் எங்களுடைய சவால்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு எங்களுக்காக இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட தங்களுடைய பிரச்சனைகளின் சவால்களின் மத்தியில் அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்மை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே உம்மீதே அவர்களுடைய சவால்களையும் பிரச்சனைகளையும் வைத்து அவர்களுக்கு நீர் வெற்றி அருள் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இவர்களுக்கு பலனை கொடுத்து இவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் வெற்றி அருளை செய்ய இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு சிங்கத்தின் வாயை கட்டினவர், அடைத்தவர், இன்றைக்கு ஆண்டவரே இவர்களின் பிரச்சனைகளையும் சவால்களின் வாயையும் கட்டி போடுவீராக. இவர்களை அதன் மத்தியிலே அற்புதமாய் நடத்தி செல்வீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். ஆமென். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.